ஃபவுண்டேஷனை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. நிறையா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய வாலண்டியர்ஸ், பரம்பொருள் யோகிகள் நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, போட்டுக்கிறதுக்கு துணிமணிக்கு கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமை இருக்குது. இந்த மாதிரி இவங்க மட்டும் கிடையாது. இந்த மாதிரி குருவின் கருணை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சசி பேசுகிறேன். பரம்பொருள் அறக்கட்டளை குருஜி மகாவிஷ்ணு யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா 300 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருந்தோம். கடந்த 4 வருஷமாக வந்து அது பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி நிறைய பேர்த்த படிக்க வச்சுருக்காங்க. மெடிக்கல் செலவுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து மருத்துவ உதவிகள் வந்து செஞ்சுருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். முதியோர்களுக்கு வந்து நம்ம வந்து பரம்பொருள் அறக்கட்டளை சார்பாக வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி குழந்தைகள் காப்பதற்காகட்டும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து குருஜி மகாவிஷ்ணுவோட வழிகாட்டுதலில் இறைவனர்களால் இவ்வளோ வருஷம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா குருஜி அவர்கள் ஃபவுண்டேஷனை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அது முடிவு பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆமாம், க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்ன விஷயத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். குருவின் கருணை வெப்சைட் மூலிமா நம்ம ப்ராடக்டை வந்து மக்களுக்கு தேவையானங்கிற இயற்கை சார்ந்த ஒரு பொருட்கள் எல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அதில் இருந்து வர இன்கம் எடுத்து நம்ம வந்து அன்னதானத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலிமா டெய்லி ஒரு 30-40 நபர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ மறுபடியும் வந்து பழைய மாதிரியே படிக்க முடியாத குழந்தைகளை வந்து படிக்க வைக்க போகிறோம். அடுத்தது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு உண்டான செலவுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண போகிறோம். குருஜி மகாவிஷ்ணுவோடைய உபதேசத்தை வாங்கி அவருக்கு காட்டுற வழிகாட்டுதல் பேரில் நிறையா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய வாலண்டியர்ஸ், பரம்பொருள் யோகிகள் நிறைய பேர் வந்து இந்த சேரிட்டி ஒர்க்கில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், மலேசியா, இந்த மாதிரி ஏரியால எல்லா பேருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால முடிஞ்ச சேரிட்டி ஒர்க்கில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இனி அவங்கள வந்து நேர்காணல் மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த சேனல், குருவின் கருணை சேனல் மூலிமா உங்களுக்கு நாம் வந்து காமிக்க போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஹோமுக்கு போக போகிறோம். அங்கே வந்து குழந்தைங்க காப்பகம் தான். அது ஒரு 40-50 நபர்கள் அங்கே குழந்தைங்க வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நைட்டு வந்து இரவு உணவு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். குருஜி மகாவிஷ்ணுவோடைய வழிகாட்டுதலில் அவருடைய சப்போர்ட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 40-50 குழந்தைகளுக்கு வந்து நம்ம இன்னைக்கு உணவு அளிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. வணக்கம் வணக்கம். பசங்க இறைவன் நம்மளுக்கு எவ்வளவோ கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல மனைவி, குழந்தைகள், நல்ல குடும்பம், நல்ல சுற்றுச்சூழல், நல்ல ஒரு சமுதாயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கும்போது அவங்களாம் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமை இருக்குது. இந்த மாதிரி இவங்க மட்டும் கிடையாது. இந்த மாதிரி வந்து நிறையா நபர்கள் இருக்கிறாங்க. ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஹோமுக்கு போகும்போது, ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கெல்லாம் போயிருக்கோம். அங்கே போகும்போது ஒரு அம்மா வந்து ஒரு 80 வயசு அம்மா இருக்கும். நம்ம உள்ளே போகும்போதே கையை பிடிச்சிருவோம். ஏன்டா என்னை பார்க்கறக்கு வரல, ஏன் மறந்துட்டியா நீ பார்க்கறக்கு அப்படின்னு. எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா எல்லாத்தையுமே வர்றவங்க எல்லாத்தையுமே தான் பையன் மாதிரி நினைக்கிறாங்க. குருவே சரணம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இறைவனர்கள் எல்லாம் நல்லா இருக்கும். என்னடா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கோம் அப்படிங்கிறதுல இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய குடும்பம். அது இல்லாமல் உங்களை பார்த்துக்கிற ஒரு ஆசான் வந்து பெரிய சப்போர்ட்டாக. ஆனால் அவருக்கு நல்லாவே எனக்கு வந்து அவரை ரொம்ப நாளாக பழக்கம். அவருக்கு அவரோட எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்பாவாக உங்களை வழி நடத்துறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இறைவன் எதுவுமே எனக்கு கொடுக்கல, எல்லாமே எனக்கு என்னை மட்டும்தான் இறைவன் சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
கிடையவே கிடையாது. நம்மளுக்காவது கை கால் சமுதாயம் நல்லா இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நபர்கள்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, போட்டுக்கிறதுக்கு துணிமணிக்கு கஷ்டப்படுறாங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களாம் படித்து தன்னை வந்து மேலே வரணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அம்மா அப்பா சொந்த பந்தம் யாருமே கிடையாது. இந்த ஹோம் விட்டா அடுத்த ஹோம், அடுத்த ஹோம் விட்டா இந்த ஹோம், இப்படி தான் அவங்களோட வாழ்க்கையே போயிட்டுருக்கு. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், பொங்கலோ தீபாவளியோ எதுக்கு வேணாலும் நம்மளுக்கு எது வேணாலும் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறக்கு ஆள் இருக்காங்க. அப்படி முடியலன்னா கூட சொந்த பந்தங்கள் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம் ஆகட்டும், குழந்தைய ஹோம் ஆகட்டும், இதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பெரிய லெவலில் யாருமே கிடையாது. வயிற்று பசியை தீர்க்கிறது, அதாவது ஔவையார் வந்து ரொம்ப அருமையாக ஒரு வரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய், ஒரு நாளும் எண்ணுவரிடம் மிக்கவர் என் வயிறை உன்னோடு வாழ்ந்துள்ளதுன்னு யார் சொல்லியிருக்கா? இதை ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் உணவு ஒளிந்து போய் என்ன பண்ணாது, ஒளிந்து. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அதிலிருந்து சாரை வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். நமக்கு கல்விக்கும் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு பெரிய நம்ம வந்து எப்போவுமே இதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயமே அதுதான். இது ஒரு பெரிய 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 ஒரு தொண்டு. இது வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்லி வந்து நம்மளால் கடந்து போக முடியாது. அது மட்டும் இல்லை, அவங்க இன்னும் நிறைய உதவிகள் பண்ணணும், இன்னும் நிறைய அவங்களுடைய பணி வந்து இன்னும் நிறைய தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நம்மள இல்லை, நம்ம இல்லை, இன்னும் நிறைய உலகத்தில் நிறைய பேர் இந்த போராட்டமான ஒரு வாழ்க்கையில் தான் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கான அவங்களுடைய உதவிகள் கண்டிப்பாக தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அவங்கள வாழ்த்திடலாம், ப்ளஸ் பண்ணிடலாம்ல எல்லாருமே. தேங்க்யூ சார். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுத்துருக்கோம். இனி வந்து ரெகுலராக உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ இறைவனர்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? நன்றி நன்றி நன்றி. நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வெளியில் வேணால் நிறைய பேத்துக்கு அது கிடைக்கிறது வந்து அது அதனோட அருமை நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஆனால் அந்த பசங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது. அந்த சாப்பிட்ற சாப்பாடாகட்டும், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சாப்பாடு கூட வேஸ்ட் பண்ணுறதில்ல. அதை கொண்டு வந்து அவங்க இன்சார்ஜிகிட்ட காமிக்கிறாங்க. அது வந்து அவர் இன்சார்ஜ் கிடையாது, அவர் வந்து எல்லாருமே அப்பான்னு தான் கூப்பிட்றாங்க. அந்த 50 பேருமே பார்த்தீங்கன்னா அண்ணா சார் அப்படின்றதில்ல யாருமே கூப்பிட்றதில்ல, எல்லாமே அப்பான்னு தான் கூப்பிட்றாங்க. அப்போது 50 பேர்த்தோட தகப்பன் அவர், 50 பேர்த்த வந்து அவர் வந்து வளர்த்திட்டு இருக்காரு. அப்பா இங்கே பாருங்கப்பா சாப்பிட்டுட்டேன், அப்பா சாப்பிட்டுட்டேன்ப்பா. அப்போ அந்த பிளேட்டில் வந்து ஒன்றுமே வந்து மிச்சம் இல்லாமல் அவங்க அத்தனையும் சாப்பிட்றாங்க. அவங்க படுக்கிற அறையாகட்டும், அவங்களுடைய துணிமணியாகட்டும் ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து வச்சுக்கிறாங்க. எந்த இடத்துலையும் கசகசப்பு இல்லாமல், ஒரு ஆசிரமம் மாதிரி இல்லாமல், அது சொந்த வீடு மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒழுக்கம் இருக்கு அந்த பசங்க கிட்ட. யார் சொல்லியிருக்காரு? ஏழைகளின் கடும்பசி எவரோட போக்குகிறார் அவரே பிற்களை சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நமக்கு இன்னைக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வந்து உணவை பற்றி உணவு தானங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியா அவங்களுடைய உதவிகள் வந்து உதவிக்கரங்கள் வந்து நிறைய நீண்டு கொண்டு தான் போயிட்டு இருக்கு. சரியா? கண்டிப்பா இது இன்னும் மென்மேலும் வளரணும். அது மட்டும் இல்ல, சரி இந்த நாட்கள்ல அவங்க எடுக்கிற காரியங்கள், அவங்க தொழில் எல்லாம் கடவுள் மூலமா ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து அவங்க நம்ம இன்னும் நிறைய நம்ம கூட இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய போர்க்கரங்களெல்லாம் அன்போடு சேர்த்து நமக்கு இன்னைக்கு இரவு உணவையும் பரிமாறி இருக்காங்க. சரியா? சரி, அவங்கள நம்ம பிளஸ் பண்ணிடலாமா எல்லாருமே? பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் பயணிக்கும் அனைவரும் எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து சாப்பிட்றாங்க. அந்த தன்மையெல்லாம் இப்போ யாருக்கிட்ட இருக்குது? அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து 50,000 1 லட்சம் வருஷம் ஃபீஸ் கட்டி குழந்தையில சேர்த்துறோம். அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பேரண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குறது நல்லா படி,
நல்லா படிச்சுனா தான் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவனோட பேசிக் ஃபண்டமெண்டல் அடிப்படையே நம்ம தப்பா வளர்த்திட்டு இருக்கோம். சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் இன்னைக்கு யார் அனுப்புறா? யாருமே அனுப்புறது கிடையாது. சம்பாரிச்சு உன் வீடு கட்டு, கல்யாணம் பண்ணு, கார் வாங்க, உன்னோட ஃபேமிலி நல்லா பார்த்துக்கோ, பார்த்துட்டு ஒரு நாள் செத்து போயிட வேண்டியதான். நிறைய பேர் இங்கேருந்து படிச்சுட்டு வெளியில போயிருக்காங்க. வெளியில போகும்போது நல்ல நிலையில சம்பாதிக்கிறாங்க. சம்பாரிச்சு அந்த ஹோம்ல இருக்க பசங்களுக்கு வந்து நிறைய செய்கிறாங்க. ஏன்னா எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஹோம் தான் வந்து எனக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாமே எனக்கு அந்த ஹோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமுக்கு நிறைய பேர் செய்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபோன் கால் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃபோன் கால் வருது. எனக்கு பிரச்சனை, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு உடல் பிரச்சனை இருக்குது. நமக்கு மட்டும்தான் இருக்கா? எல்லாத்துக்குமே இருக்குங்க. இது காமன். மனித உருவம் எடுத்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அந்த கர்மாங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதவும் நம்ம தான் வந்து இறைவன் நம்மளுக்கு தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, நம்மளை தான் சோதிக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு தான் இந்த உடல்ல வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. கண்டிப்பா நீ சமாளிடா, அந்த அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இறைவன் அனுப்பிச்சிருக்காரு. என்னைக்கு நம்மளால சமாளிக்க முடியலையோ அந்த அன்னைக்கு வந்து நம்ம பூமியில இருக்க மாட்டோம். நம்ம வந்து வெளியில போயிடும். உயிர் வந்து நம்ம உடம்புல இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இறைவன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. நீ சமாளிக்க முடியும், உன்னால இதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டியதுதான். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சவன், எனக்கு எதுவுமே வேணும், எனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றுமே வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான். குருஜி மகாவிஷ்ணு வந்து நிறைய கிளாஸஸ்ல இந்த விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஆப்பிள் மரம் இருக்கு. அந்த ஆப்பிள் மரத்துல 10 ஆப்பிள் இருக்கு. அந்த கீழே வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 ஆப்பிள் இருக்கு, 10 நபர்கள் கீழே இருக்காங்க. ஆப்பிள் மரம் ஏற தெரியல யாருக்குமே. அதுல ஒரே ஒருத்தன் வந்து ஆப்பிள் மரம் ஏற தெரியுது. அவன் போய் அந்த ஆப்பிளை பறிச்சு, அந்த 10 ஆப்பிளையும் பறிச்சுட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு ஏன் வந்து அந்த திறமை கொடுத்துருக்காங்க இறைவன்? ஆப்பிள் மரம் ஏறுறதுக்கு எதுக்கு அந்த திறமை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை பறிச்சு எல்லாத்துக்கும் சம அளவு பங்கு கொடுத்து அவனும் சாப்பிட்றதுக்கு தான் அந்த திறமையவே கொடுத்துருக்காங்க. ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த 10 ஆப்பிளையும் நம்ம பறிச்சு நமக்கு வச்சுட்டு நமக்கு இருக்கிற ஒரு ஆப்பிளை கடிச்சு அதை கீழே போடுறோம், அந்த 9 பேத்துக்கு ஷேர் பண்ணிக்க சொல்லி. இதுதான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பண்ணிட்டு இருக்கோம். உயிரோடு உயிரோடு வாழுறேன். அதே மாதிரி அந்த பசங்ககிட்ட நாங்கள் பேசின வரைக்கும் பாருங்கள், நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. ஏன்னா தான் வந்து எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த ஹோமில் வந்து நடந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு அண்ணன் தம்பி ஒருத்தன் 2 பேர் இருந்தால் அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு பாசம் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் சொந்தம் தான். உணவுல இருந்து நான் இப்போ உங்களையெல்லாம் வாட்ச் பண்ணேன். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அதுக்கெல்லாம் எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க, அது எவ்வளவு கான்சியஸாக சாப்பிட்றீங்க, அதை விவசாயம் பண்ண விவசாயி வரைக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு பெரிய விஷயமா உங்கள் அப்பாவா ஒருத்தர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒருத்தர் வந்து நான் அவரை ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என் பசங்க அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர வேற அந்நியன் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவர் நினச்சதே கிடையாது. இல்லை என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பசங்க அப்படி தான் நினச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு அப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிளஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பெரிய ஆளாகி வேலைக்கு போனாலும் நீங்கள் என்ன செய்வீங்க, இங்கே வந்து செய்வீங்க இல்லையா? உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்கள் அண்ணா தம்பியாக தானே நீங்கள் பழகிட்டு இருக்கிறீங்க, இங்கே செய்வீங்க இல்லையா? அதெல்லாம் இன்றைக்கி யாரும் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால் வந்து நிறையா நல்லா படிங்க, நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, நிறைய சம்பாரித்து நிறையா பேர்த்துக்கு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ செய்யுங்க. சுயநலமாக இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுங்க. கொடுக்க இறைவன் வந்து உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. நீங்கள் 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா இறைவன் உங்களுக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. அந்த 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்கன்னா 1000 ரூபா கொடுப்பாங்க. அதனோட விஷயம் வந்து நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். அதனால் நிறையா சம்பாதிங்க, நிறையா செய்யுங்க. இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக இருங்க. எதை பற்றி கவலைப்படாதீங்க. உதவி செய்யறவனை தடுத்தா அது மிகப்பெரிய கர்மாவாக போயிடும். அது 7 ஜென்மத்துக்கு நம்மளை விடாது. அதனால் வந்து யாராவது உதவி செஞ்சாலுமே நீங்கள் வந்து அதை தடுத்துடாதீங்க. உதவி செய்ய முடியல உங்களால் அப்படின்னாலும் யாராவது உதவி செய்கிறாங்க அப்படின்னா ஏதாவது சொல்லி அந்த உதவி செய்கிறது வந்து தடுத்துடாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய கர்மாவாக வந்து நிற்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்மளாம் சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்தடுத்த இந்த சேனல் மூலிமா நிறையா பரம்பொருள் யோகிகள் வந்து நிறையா அன்னதானங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பரம்பொருள் யோகம் உபதேசம் எடுத்து பரம்பொருள் பயிற்சி செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையே நிறைய மாற்றம் ஆயிருக்கு. அந்த மாற்றம் எப்படி மாற்றம் ஆச்சு, எதை ஃபாலோ பண்ணாங்க, எப்படி அதை
பின்பற்றிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த இந்த சேனலில் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். நன்றி. குருவே சரணம்.